அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி மட்டுமே செய்கிறீங்களா? ஹெல்த்தும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய ராகி புட்டு செய்யலாம் வாங்க. இது செய்ய தேவையான ராகி மாவு எடுத்துட்டு, அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். உதுத்து விட்டா நல்லா பொல பொலன்னு உதிரணும். அதே மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாம மாவை ரெடி பண்ணிட்டு, புட்டு குழாயிலையோ, இல்ல இட்லி பாத்திரத்திலயோ ஆவியில வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. உங்களுக்கு சூப்பரா வெந்து வந்துரும். மாவு கூடவே தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல நல்லா கமகமன்னு வாசனையோட புட்டு ரெடி ஆயிடும். இந்த மாவு வந்து நீங்க உருண்டையா, இல்ல தோசையா, சேமியா மாதிரி, முருங்கைக்கீரை சேர்த்து அடையா, இந்த மாரி என்ன மாரி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த ராகி வந்து நமக்கு ரத்த சோகை வராம தடுக்கும். இதுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர் சத்துக்கள் நிறையவே இருக்கனால நம்ம வெயிட்டையுமே நல்லாவே குறைக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை இல்ல கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மாரி உணவு வகைகள சின்ன வயசுலயே உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமா வளருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.